வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான நகரமாவும், குறிப்பா சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா, ஐடி சிட்டி ஆஃப் இந்தியா, சயன்ஸ் சிட்டி ஆஃப் இந்தியா, கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுற பெங்களூருக்கு இனி வரும் காலகட்டத்தில வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா கிரேட்டர் பெங்களூரு இன்டகிரேட்டட் டவுன்ஷிப், குவாண்டம் சிட்டி போன்ற பல ப்ராஜெக்ட்ஸ பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கிரேட்டர் பெங்களூரு இன்டகிரேட்டட் டவுன்ஷிப். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி பெங்களூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவுல கிட்டத்தட்ட 8493 ஏக்கர் பரப்பளவுல 9 வில்லேஜஸ கவர் பண்ணி ஒரு ஏஐ பவர்டு சிட்டி அப்படிங்கிறத அமைக்கவிருக்காங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய மொத்த பட்ஜெட் அப்படின்றது கிட்டத்தட்ட 20,000 கோடி. சோ அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு கிரேட்டர் பெங்களூரு இன்டகிரேட்டட் டவுன்ஷிப் அப்படின்றது தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா ஏஐ பவர்டு டவுன்ஷிப்பா அமைவிருக்கு. சோ அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு டவுன்ஷிப்ல ஐடி பார்க்ஸ், ஹவுசிங், எஜுகேஷன், ஹெல்த் கேர், என்டர்டெயின்மெண்ட் ஜோன்ஸ், அது மட்டும் இல்லாம லைவ் ஒர்க் பிளே மாடல்ல இந்த ஒரு டவுன்ஷிப் அப்படின்றத பில்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கரண்டா பிளானிங் ஸ்டேஜ்லயும் அப்புறம் லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸ்லயும் இப்போ வரைக்கும் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது குவாண்டம் சிட்டி. சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி நார்த் வெஸ்ட் பெங்களூர்ல கிட்டத்தட்ட 6.2 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஒரு குவாண்டம் சிட்டி அப்படின்றது அமையவிருக்கு. சோ அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு குவாண்டம் சிட்டி தான் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு டெடிகேட்டட் குவாண்டம் சிட்டியா அமையவிருக்கு. அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு குவாண்டம் சிட்டில லேப்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், இண்டஸ்ட்ரி அகாடமியா பார்ட்னர்ஷிப்ஸ் போன்ற பல ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு குவாண்டம் சிட்டி அப்படின்றது நார்த் வெஸ்ட் சைட் ஆஃப் பெங்களூர்ல அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது இண்டிகோ எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி அட் கெம்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி இண்டிகோ அவங்களுடைய ஒரு எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத கெம்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உடைய கேம்பஸ்ல கிட்டத்தட்ட 31 ஏக்கர் பரப்பளவுல 1100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி அப்படின்றத அமைக்கவிருக்காங்க. சோ இதை ஏன் மெயினா அவங்க அமைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஏர்கிராஃப்ட்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஒரு ஃபெசிலிட்டியை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சோ அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு இண்டிகோ எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டியில கிட்டத்தட்ட 4 ஹேங்கர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட பெயிண்ட் ஹேங்கர், ஒர்க் ஷிப்ஸ், அப்புறம் இந்த ஒரு ஃபெசிலிட்டினால கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்றதும் இதனால உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்றது இப்ப ரீசெண்டா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது நார்த் சவுத் டனல் ரோடு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி ஹெபல் அப்படின்ற பகுதியில இருந்து சென்ட்ரல் சில்க் போர்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 16.7 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஏறத்தாழ 17,780 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு டனல் ரோடு அப்படின்றது அமையவிருக்கு. சோ அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு நார்த் சவுத் டனல் ரோட்ல மல்டிபிள் என்ட்ரி மற்றும் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட டூயல் பேக்கேஜஸ், அப்புறம் அண்டர் கிரவுண்ட் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது அந்த பகுதியில் உள்ள டிராபிக் கன்ஜெஷனை குறைக்கிறதுக்காண்டி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ வரைக்கும் டெண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. சோ ஒன்ஸ் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வித்தின் 3 இயர்ஸ்ல இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட்டா முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பிபிஎம்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெகா பிளான். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கர்நாடகாவுடைய 2025-26 ஆண்டுக்கான ஸ்டேட் பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பெங்களூரு சிட்டியை மொத்தமா கவர் பண்ணி கிட்டத்தட்ட 73,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மல்டிபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது வர இருக்கு. அதன்படி டனல் ரோட்ஸ், அப்புறம் 110 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஃபிளைஓவர்ஸ், சிக்னல் ஃப்ரீ காரிடர்ஸ், ஸ்ட்ராங் வாட்டர் அப்கிரேட்ஸ், அண்டர் பாசஸ், ஸ்கை டெக், மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ், சபர்பன் ரயில் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸோட இந்த ஒரு பிபிஎம்பி மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் அப்படின்றது பெங்களூர்ல நடக்கவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பெங்களூரு சபர்பன் ரயில்வே ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி பெங்களூருவை சுத்தி கிட்டத்தட்ட 148 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4 காரிடர்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. சோ அப்படி அமைவிருக்கக்கூடிய அந்த 4 காரிடர் வழியா கிட்டத்தட்ட 58 ஸ்டேஷன்ஸ் அப்படின்றதையும் அமைக்கவிருக்காங்க.
அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய மொத்த பட்ஜெட் அப்படின்றது கிட்டத்தட்ட 15,000 கோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு சபர்பன் ரயில்வே ப்ராஜெக்ட்டை எதுக்கு மெயினா கொண்டு வராங்க அப்படின்னா, டெய்லி லோக்கல்ல டிராவல் பண்றவங்க, அது மட்டும் இல்லாம பெங்களூர்ல இருந்து பெங்களூருவ சுத்தி அமையவிருக்கக்கூடிய சேட்டலைட் டவுன்ஸ கனெக்ட் பண்ற மாதிரி இந்த ஒரு சபர்பன் ரயில்வே ப்ராஜெக்ட் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்ப கரண்டா டெண்டர் ப்ராசஸ்லயும் லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸ்லயும் இப்ப இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட். அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி பெங்களூருவை சுத்தி 280 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான எஸ்டிமேட்டட் பட்ஜெட் அப்படின்றது இப்போ வரைக்கும் எக்ஸாக்டா சொல்லப்படல. ஆனா இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய மொத்த பட்ஜெட் அப்படின்றது பல ஆயிரம் கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமா பெங்களூர்லயும் பெங்களூரை சுத்தி உள்ள முக்கியமான டவுன்ஸை கனெக்ட் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா தேவநெல்லி, ஹோஸ்கேட், அணைக்கல் மாதிரி பல டவுன்ஸை இந்த ஒரு ப்ராஜெக்ட் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மெயினா இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, பெங்களூருக்குள்ள இருக்கிற டிராபிக்கை டிராஸ்டிக்கா குறைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸ்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பெரிப்ரல் ரிங் ரோட். இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி பெங்களூருவை சுத்தி 73 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிட்டத்தட்ட 21,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஒரு பெரிப்ரல் ரிங் ரோட் அப்படின்ற ப்ராஜெக்ட் அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிப்ரல் ரிங் ரோட் ப்ராஜெக்டின் படி நிறைய பிசினஸ் காரிடர் அப்படின்றது, லாஜிஸ்டிக் ஹப்ஸ், ஸ்மார்ட் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பைபாஸ் கனெக்டிவிட்டி மாதிரி பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு பெரிப்ரல் ரிங் ரோட் அப்படின்ற ப்ராஜெக்ட் அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து டெண்டர் ப்ராசஸ்லயும் இதுக்கான லேண்ட் அக்விசிஷன் அப்படின்றதும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 9ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஸ்கைடெக். இந்த ஒரு ஸ்கைடெக் அப்படின்ற ப்ராஜெக்டின் படி ஒரு அப்சர்வேஷன் டவர் அப்படின்றது கெம்பகோடா லே அவுட்ல அமையவிருக்கு. அதன்படி கிட்டத்தட்ட 250 மீட்டர் உயரத்துல கிட்டத்தட்ட 250 இருந்து 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஒரு அப்சர்வேஷன் டவர் ஸ்கைடெக் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கைடெக் அப்படின்ற ப்ராஜெக்டின் மூலமா ஒரு அப்சர்வேஷன் டெக், ரெஸ்டாரண்ட்ஸ், டூரிசம் ஹப், இது போக பல ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு ஸ்கைடெக் அப்படின்ற ப்ராஜெக்ட் பெங்களூர்ல அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்ஸ் அமைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஸ்கைடெக் வந்து பெங்களூருடைய ஸ்கைலைனையே ரீடிஃபைன் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான லொகேஷன் அப்படின்றது ஃபைனலைஸ் பண்ணப்பட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டிபிஆர் அப்படின்றது தயார் செய்யப்பட்டு வருது. நம்ம லிஸ்ட்ல 10ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் அண்ட் எலிவேட்டட் காரிடர்ஸ். இந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் கர்நாடகாவினுடைய 2025-26ஆம் ஆண்டுக்கான ஸ்டேட் பட்ஜெட்ல தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி ஓஆர்ஆர், ஹெபல் சில்க் போர்டு, மெட்ரோ ஃப்ரீ காரிடர்ஸ் போன்ற பகுதிகளில் இந்த ஒரு டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் மற்றும் எலிவேட்டட் காரிடர்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய பட்ஜெட் அப்படின்றது ஏறத்தாழ பல ஆயிரம் கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி மல்டி லெவல் ஃப்ளைஓவர்ஸ் அப்படின்றது இந்த ப்ராஜெக்டின் படி அமையவிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் உடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான பட்ஜெட் அப்படின்றது அப்ரூவ் செய்யப்பட்டு டிபிஆர் வந்து தயார் செய்யப்பட்டு வருது. இந்த ப்ராஜெக்ட்ஸை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. see you next video. Until signing off by Sabari Karthik.